ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டுக்கு சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டெக்னிக்கல் லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குது, இப்போ நாளைக்கான பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலோ ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் நம்ம பேரில் இருக்குது. அதில் எதுலையும் ஜாயின் பண்ணோம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப் டு டைம் வரல நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலைஸ்புல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் தமிழில் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய கோர்ஸை வந்து ஒரு வெபினார் வீடியோ வந்து ஃப்ரீ அக்சஸாக வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, எந்த ரிஜிஸ்டர் நம்பரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கும். ஸோ வரல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து டெக்னிக்கல் லெவல் வந்து பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ எதிர்பார்க்க முடியாது டெக்னிக்கல் லெவலில் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும் பட்ஜெட் அன்னைக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் வந்து வால்டிலிட்டி வந்து ஹெவியாக இருந்தது. ஹெவியாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்க. வாட்ச் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பட்ஜெட்டில் என்னென்னலாம் அறிவித்திருந்தாங்க அப்படின்றத வந்து குரூப்லேயே வந்து இது பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாலை பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து எதிர்பார்த்ததெல்லாம் வந்து கிடைக்கல. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்க்குலாம் வந்து ஒன்றும் அறிவிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23,346 நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23,630 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இன் கேஸ் நாளைக்கு 23,682 நம்மளோட ரெசிஸ்டன்ட், அது கிட்டத்தட்ட வந்து கோல்டன் ரேஸ் லெவல். இந்த கோல்டன் ரேஸ் லெவலை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அந்த 24,000 மேலே போகுதுன்னா 24,224 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தர் மூவ்மெண்ட் நல்ல ஒரு ரேலி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்லேயோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,346 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 23,108 நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் 22,800 அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணி இது ஒரு ட்ரெண்ட் லைனாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் பண்ணி கூட நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஷேர் பண்ணுவோம். இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 50,000 இமீடியட்டான ஒரு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 50,000 ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஃபாலோ ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 1100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபாலோ ஆனிச்சு. இது வந்து பட்ஜெட்டில் நடக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஏற்றம் கிடச்சிது. திருப்பி 11 மணிக்கு என்ன பண்ணிச்சுன்னா கீழே வந்தது. ஓகேங்களா? இப்போ நாளைக்குமே சொல்கிறது என்னென்னா 50,000 நாளைக்கு ரெசிஸ்டன்ட். 50,000 மேலே போகுது அப்படின்னா 50,350 ரெசிஸ்டண்டாகவும் 51,100 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு 48,000 கீழே, அதாவது 49,000 கீழே வருதுன்ற பட்சத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 48,000 அப்படின்றது தான் நாளைக்கு இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு வந்து நம்மளோட லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகலை பாருங்க பேங்க் இதில் இப்போ பட்ஜெட்டில். ஓகே, இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,000 மேலே நாளைக்கு வந்து சப்ஸ்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு டேவோட ஹையான 23,400 நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் அண்ட் 250 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் போகும். கிட்டத்தட்ட 23,650 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 24,000 மேஜர் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,700 கீழே வருகின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 22,355 சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா
எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அந்த இடத்துல மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து பெரிய இதெல்லாம் வந்து இல்லை, இவங்கள்ட்ட வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 11,600ன்றது 560ன்றது நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 12,000ன்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 12,000க்கு மேலே போகுதுன்னா 12,100ன்றது இமீடியட் ரெசிஸ்டண்ட். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து 11,600க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 11,300ன்றது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஃபைனலில் சென்செக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் எப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட்டில் பக்காவாக போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு நிற்கிது. நம்மளோட ரெசிஸ்டன்ட் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா 77,871ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல போய் மார்க்கெட் போய் மோதிடுச்சு. இப்போ இந்த 77,872க்கு மேலே நாளைக்கு போகுது, அதாவது கிட்டத்தட்ட 78,000க்கு மேலே போகுது அப்படின்னா 79,600 கிட்டத்தட்ட 1,600 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு பொறுத்தளவுக்கு 77,000க்கும் கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 75,666ன்றதான் நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து கோர்ஸ் நீங்கள் உங்களோட லெவல்ஸ் படி நான் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்கன்னா லிங்க் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எதுலேயோ ஒரு ஆப்பில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஸோ அதை வந்து நீங்கள் அலைஸ்புல்லில் பண்ணுங்கன்றதை வந்து என்னோட கருத்து. ஸோ ஏன்னா இவங்க தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.